சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்கள் 78வது தலமும் 195வது தேவார பாடல் பெற்ற தலமுமான திருப்பயத்தங்குடி. இது கங்கலாச்சேரி, திருவாரூர் மாவட்டம் கங்கலாச்சேரியிலேருந்து நாகூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஊர் திருப்பயத்தங்குடி பயற்றநாதர் கோவில். இறைவி பேர் காவியங்கண்ணி. அப்பர் 4ஆம் திருமுறையில் 32ஆம் பதிகம் பாடியிருக்கிறார். தலமரம் பேர் சிலந்தி மரம். இம்மரத்தில் மலர்கள் மஞ்சள் நிறத்தில் சிலந்தி பூச்சி வடிவில் இருக்குமா. சித்திரை வைகாசி காலத்தில் தான் இது பூக்குமா. மனம் உண்டு, ஆனால் புன்னை இலை போல் இருக்குமா. சரி, இப்போ இந்த கோயிலோட கதைக்கு வருவோம். ஒரு வணிகர் மிளகு மூட்டையை எடுத்துகிட்டு நாகப்பட்டினத்தில் விற்க போகும்போது மிளகுக்கு அந்த காலத்தில் சுங்கத்தில் வரி விதிப்பாங்களாம். அப்போ இறைவனை வேண்டுறாராம், இந்த கோயிலுக்கு இந்த மூட்டையெல்லாம் பயராக மாற்றிடுங்க, அதுக்கு வரி கிடையாதுங்கும் போது பயராக மாறிடுதான். அப்புறம் போய் மூட்டையை மறுபடியும் போய் நாகப்பட்டினம் போகும்பொழுது அது மிளகாக மாறின பிறகு அதை விற்று காசாக்கி அதில் இந்த கோவிலும் எண்ணற்ற சிவகாரியங்களும் செய்கிறார் அந்த வணிகர். அதனால தான் இந்த இறைவனுக்கு திருப்பயற்றநாதர் கோவில்னு சொல்கிறாங்க. இது ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக நடக்கக்கூடிய விழாவாக இருக்குது.